தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் நம்மோடு தமிழ் ஜனம்லேருந்து அபினவ் மற்றும் குஹன் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். 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 வணக்கம்ண்ணா. ஸோ பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது வந்திருக்கலாம், ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது, சூடு பிடித்துக்கிட்டே இருக்குது. 90 நாட்கள் கூட இல்லை. போன தடவை தேர்தல் போன ஆண்டு 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலினுடைய தேதியை வச்சு பார்த்தோம்னா 90 நாள் கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குது. திமுக ஒரு பக்கம் பரபரப்பாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இலவசங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க, மக்கள் வாக்கை பெறுவதற்கான எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி அமைக்கிறது, இன்னும் நிறைய கட்சிகளை கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வர முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் இறங்குறாரு. டிவிக்கே யாராவது கூட்டணிக்கு வரமாட்டாங்களா அப்படிங்க ஏங்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் கட்சியில் யாராவது நம்மளை கூட்டணி கூப்பிட மாட்டாங்களா, இல்லை நம்ம போக மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்காங்க. இப்படி பல விதமான சீமான் அண்ணன் யாருமே வேண்டாம், நான் ஒத்தியாக தான் நிற்பேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ தேர்தல் களம் சூடு பிடிக்க விட்டுது அப்படின்னும் போது 360யும் சூடு பிடிக்க வேண்டாமா? ஸோ இன்னைக்கு டாபிக் தேர்தல் மையமாக தான். ஸோ முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் நம்ம பார்த்துடலாம். ஒரு கட்சிக்கு சின்னம் கிடைச்சிருக்கு, அதுதான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா தமிழ்நாட்டில் விசில் கூட விற்பனை அதிகமாயிடுச்சான். அது என்னன்னு பார்த்துருவோமா? எஸ், தாவேக்காவிற்கு விசில் சின்னம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்கு தான் வந்திருக்கு. விசில் சின்னம் கிடைச்ச உடனே பயங்கர உற்சாகம். ஏன்னா இந்த கில்லி படத்துல அந்த விசில் அடிச்சதான அந்த பாட்டு வரும். விசிலுக்கு ஒரு படமே நடிச்சிருக்காரு, பிகில். ஸோ அதனால அதை அந்த குறியீடுகளை எல்லாம் வச்சு தாவேக்காவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். எல்லாரும் வீடியோ போட்டு மிகப்பெரிய உற்சாகம். ஆனந்தே கடகடையா போயிட்டு விசில் கொடுத்துட்டு இருக்காரு, வாங்கிட்டு இல்லாம கொடுத்துட்டு இருக்காரு. வாங்கின விசில கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தாவேக்கா சார்பா ஒரு 2-3 சின்னங்களை அவங்க கேட்டிருந்தாங்க. குறிப்பா டிவி கேட்டிருந்தாங்க, விசில் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 4 சின்னங்கள் கேட்டிருந்தப்போ இவங்களுக்கு விசில் இப்போ கிடைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல என்ன பாக்குறதுக்கு இருக்கு, இல்ல இந்த விசிலுக்கு ஒரு மோசமான வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஏன்னா இதற்கு முன்னாடி கில்லி படத்துல இவருக்கு ஆப்போசிட்டா நடிச்சது யாரு? பிரகாஷ் ராஜ். அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தான் இந்த விசில். அவர் ஜெயிச்சாரா தேர்தல்ல? டெபாசிட் வாங்கல. அதாவது 2019ல பிரகாஷ் ராஜ் கர்நாடகாவில் போட்டிட்டப்போ அவருக்கு ஒதுக்குன சின்னம் விசில். அதே மாதிரி மயில்சாமி நமக்கு தெரியும், காமெடி ஆக்டர், குணச்சித்திர நடிகர்லாம் நடிப்பாரு. அவரு 2021ல போட்டிட்டாரு. அப்ப அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமும் இந்த விசில் தான். பயங்கரமான வரலாறு. விசில் வாங்கின எல்லாருக்குமே தேர்தல்ல சங்குதான். அப்போ தாவேக்காவுக்கு நிலைமை என்ன? ஆனா தாவேக்கா கம்பேரிட்டிவ்லி பெட்டரா தான் ஃபேர் பண்ணுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கும் அப்படின்றது இல்ல. எனக்கு தெரிஞ்ச விசில கொண்டு போய் ஈஸியா அவங்க சேர்த்துடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்குமான்னு தோணல. இப்போ விசில கொண்டு போய் சேர்க்கறது இல்ல, இவங்க விசில் அடிச்சு பல பேரை மேல சேர்த்துருவாங்கன்றது. இப்ப அதுதான் கேட்க வந்தேன். என்னன்னா மக்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் சவுண்ட் பொல்யூஷன் தமிழ்நாட்டில் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியும், இந்த டிவிகே தொண்டர்கள் மாநாடு நடந்தா அவங்க பேசுறதே கேட்க மாட்டாங்க, கத்திட்டு தான் இருப்பாங்க. இப்போ கத்துறதையும் கேட்க முடியாது, வெறும் விசில் சத்தம் தான் கேட்குங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இப்போலேருந்தே உருவாக ஆரம்பிச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னா, இதயம் பலவீனமானவர்கள், பெண்கள், வயதானவர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்ற மாதிரி இப்போ விசில் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது பாட்டி, வயசான தாத்தா பாட்டி இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது காதலியே போயிட்டு பீ அப்படின்னு ஊதிட்டு தளபதி அப்படின்னு 2 ஓட்டு போச்சா, அந்த தாத்தா பாட்டி விஜய் படத்தை பார்த்து சரி விஜய்க்கு போடுவோம், இவர் நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ரோட்ல நடந்து 2 ஓட்டு போச்சு, 4 காது போச்சு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட்டு விஜய் கட்சியிலையுமே நல்ல படித்தவர்கள், நல்ல அமைதியானவர்கள்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ இவங்க நிறைய சின்னம் கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று டிவி நினைக்கிறேன். ஏன் டிவி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், டிவி கிடச்சிருந்தா அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்கள் ஓட்டு டிவிக்கே, உங்கள் ஓட்டு டிவிக்கே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம தெரியும் ஜனநாயகன் படத்துல அவர் பேர் என்ன, தளபதி வெற்றி கொண்டான். அவர் படத்திலே எல்லாருமே அவர் டிவிக்கேன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அப்போ சின்னமும் டிவி கிடைச்சிருந்தா நம்ம ஓட்டு டிவிக்கே, நம்ம சின்னம் டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க பரப்பி இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணாங்க. பட் விசில் கிடைச்சிருக்கு, அதுவும் அவங்க கேட்டது தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ இவங்களால
எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல முடியாது. இப்போ அதுதான் கேட்டதை நம்மள்ட்ட கேட்கணும் கொடுத்துட்டாங்க. இல்லை என்னன்னா இப்போ ஜனநாயகன் வராதப்போ ம். இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மத்திய அரசு வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய சென்சார் போர்டை வச்சு ம். இவங்களுடைய அரசியல் வருகையை தடுக்க பார்க்குறாங்க, ம். ஓட்டை வந்து கூட இதுக்கு வர விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்குது. ஆனால் அதை விட ரொம்ப ஈஸி வந்து இவங்களுக்கு சின்னம் கொடுக்காம இருந்தா ம். 234 தொகுதிக்கு 234 விதவிதமான சின்னங்கள், சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாதனால பல இது ஆகும். அப்போ அதை விட இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இது யாரும் அமித்ஷாவுக்கு சொல்லலையா இல்லை தெரியாதா? இல்ல ஓ சர்க்கசமா? நான் சாரி, நான் சர்க்கசம் புரிஞ்சுக்காம ரொம்ப சீரியஸா பதில் சொல்ல வந்துட்டேன். இல்ல என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சின்னம் கேட்டிருக்காங்க, அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. போன தடவை சீமான் அவர்களுக்கு அவர் கேட்ட சின்னம் கிடைக்கல, இது வந்து மத்திய அரசு எங்களை நசுக்க பார்க்குதுன்னு அவர் சொன்னாரு. பட் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய டீம் வந்து சின்னத்தை கேட்டா, அவர் அப்போ ரெஜிஸ்டர்டு பார்ட்டி கிடையாது, அதாவது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்டி, ரெகக்னைஸ்டு பார்ட்டி கிடையாது. அப்போ அவங்களுக்கு சின்னம் வேணும்னா ஒரு வருஷமும் கேட்கணும். கேட்காம அங்கே குரட்டை விட்டு தூங்குனதுனால அது வேற ஒருத்தர் கேட்டுட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ மத்திய அரசு இந்த இடி, இந்த எலெக்ஷன் கமிஷன், இந்த சென்சார் போர்டுலலாம் தலையிடுது அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயம். இது வந்து எதிர்க்கட்சிகள், யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ பிஜேபி எதிர்க்கட்சியில் இருந்தால் பிஜேபி இதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீது வைக்கும், காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இது வந்து பிஜேபி மேலே வைக்கும். இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கை குறையுது. ஸோ எந்த அரசியல் கட்சியும் அது பண்ணாதீங்க. உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்தியாவில் சுதந்திரமாக இயங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு சின்னம் கிடச்சிருச்சு, நல்ல சின்னம், இவங்க கேட்ட சின்னம். இப்போ இவங்களுக்கான அரசியல்ல எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இனி விஜய் பண்ண வேண்டியது இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து, இனி எனக்கு வாக்கு போட்டால் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஜனநாயகம்லாம் மறந்துடுங்க, அது வரும்போது வரும் அப்படின்லாம் எடுத்து ஓரம் வச்சுக்கிட்டு தேர்தல் பணிகளை துவங்கினால் நல்லது. ஏன்னா உங்களுக்கு யாரும் கூட்டணிக்கு வரல, எல்லா மேஜர் கட்சியும் ஏதோ ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்க. 5% மேலே ஓட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே போயிட்டாங்க. காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ்லேயும் மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான் விஜய்க்கு வரலாம்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, பைரவா படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அந்த மாதிரி வந்து அவங்க பாடிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் என்னன்னா இப்போ சின்னம் அறிவித்ததுக்கு முதல்ல குஷியாக வேண்டியது யாரு? விஜய் தான். ஒன்று விஜய் ஆகணும், அடுத்த புஷி ஆனந்த், செங்கோட்டையன், இவர்கள் தானே ஆகணும். ஆனால் விசில் கொடுத்தாச்சு, ஆட்ட ஆரம்பிச்சிச்சுங்க மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போடுறாரு, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து விசில் அடிச்சாச்சு, எல்லா கட்சிகளும் தயாராகிட்டாங்க அப்படின்னு. சம்மந்தமே இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க டெல்லியில். இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பேசிட்டோம், பொதுவெளியில் எந்த காங்கிரஸ்காரங்களும் வந்து கூட்டணி குறித்தோ அரசியல் குறித்தோ பேசக்கூடாது, அதெல்லாம் கூட்டணி குறித்து பேசக்கூடாதுன்னாங்க. இது கூட்டணியை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லியே. இது அவர் ஒரு ஆனால் நமக்கு எங்கே சந்தேகம் வருது அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுக கூட்டணி மேலே அதிருப்தி கருத்துக்களை தெரிவிச்சுட்டு, இப்போ எந்த கட்சிக்கு அவர் ஃபேவராக பேசினாரோ அந்த கட்சிக்கு ஒரு சின்ன ஒதுக்கப்பட்ட உடனேயே அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறது. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வராது, அது திமுக கூட்டணியில் தான் தொடரப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே வேண்டாம். இது விஜய் ரசிகர்களை குழப்புவதற்காக பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் விஜய் ரசிகர்களை வந்து ரொம்ப மட்டமாக நினச்சிக்கிட்டு இவங்க நம்ம குழப்புவோம், இவங்களை கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே இலவு காத்த கிளி மாதிரி வந்து வெயிட் பண்ண வைப்போம் அப்படின்னு தான். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வரப்போகிறது கிடையாது. ஆனால் ஏன் இந்த மாதிரி விஜயை குஷிப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி வேண்டாம், கேரளாவில் நம்ம கூட்டணி வச்சுப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணி இருக்குது, ஆனால் கேரளாவில் இல்லை. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிறோம், ஆனால் கேரளாவில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், ஆந்திராவில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், கர்நாடகாவில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து, ஏன்னா எல்லா இடத்துலையுமே விஜய்க்குன்னு ஒரு 1/2%, 1/4%, ஒரு 2% ஓட்டு இருக்குது. கேரளாவில் நல்ல ஓட்டு, ஒரு அளவுக்கு ஒரு 1%ன்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது விஜய் தேர்தலில் 1% வாங்குவாங்கன்னு இல்லை, விஜயால் 1% ஓட்டை அங்கே வந்து அவங்கள வந்து அவங்க கேன்வாஸ் பண்ண முடியும், அவரால் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த விஷயத்துக்காக விஜய்க்கு வந்து இவங்க சோப் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ விஜய் ரசிகர்கள் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இல்லாட்டி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய பொய் வாக்குறுதிகளை நம்பி தமிழ்நாட்டில் அவங்க வந்து டிவிகேவோட வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. நீங்கள் தயாராகுங்க, சீமான் அண்ணனுடன் நீங்கள் மோதுவதற்காக, சீமான் தனியாக டிவிகே தனியாக, நீங்கள் 2 பேரும் மோதிக்கிட்டு யார் அந்த இடத்த பிடிக்க போகிறா, போன தேர்தலில் சீமான் அண்ணன் பிடித்த இடத்தை இந்த தேர்தலில் விஜய் பிடிப்பாரா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பக்கம் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறது. மீண்டும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அல்லது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற 2 கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணி தான் வெல்ல போகுது. ஆனால் கூட்டணி ஆட்சி அமையும்.
தனித்தெல்லாம் திமுக அதிமுக சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் தனி எங்கள் வழி தனி வழியெல்லாம் இந்த தடவை வேலைக்கு ஆகாது. திமுகவாக இருந்தாலும் காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தாக வேண்டும். அதிமுகவாக இருந்தாலும் பாஜக பாமக போன்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் சூழ்நிலை உருவாகும். அதை உருவாக்குவதற்கு விஜய் வந்து உதவி பண்ணுவார் அப்படிங்கிறது தான். ஸோ விஜய்க்கு தேர்தலில் நல்ல வாக்குகள் பெற்று உங்களால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய ஒரே நன்மை என்னன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய போகிறது அப்படிங்கிறது தான். அந்த நன்மையை செய்வதற்கான முழு பணிகளில் நீங்கள் ஈடுபட்டு தேர்தல் முடிந்த உடனே உங்களுடைய அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்கணும். அது நல்ல வெற்றி பெறணும். லியோ 2 வரதுக்கு ஜனநாயகம் வந்தே அப்பதான் ஒரு நினைக்கிற தேர்தல் முடிச்சுட்டு உங்களுக்கான வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இன்னைக்கு இவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் இப்ப சில கட்சிகளுக்கு கூட பொது சின்னம் கிடைச்சிருக்கு. கிடைச்சதுல சில பேர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. யாருக்கு கிடைச்சதுன்னா மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு திரும்ப டார்ச் லைட் சின்னமே ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்படியும் உதயசூரியன்ல தானே போட்டு இருக்கும்போது ஏன் டார்ச் அடிச்சா எப்படி தெரியும் வெளிச்சம்? இல்ல இதுல சர்ப்ரைஸ் ஆனது என்னன்னா கமல் தான். ஏன்னா அவர் ஆல்ரெடி எம்பி ஆயிட்டாரு. ஏன்னா அவர் நிக்க போறது கிடையாது. அவர் கட்சியில இருக்கிறது 2 பேர் தான். மத்த எல்லாம் ஆல்ரெடி உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்கு டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. இப்ப யாருக்காக இந்த சின்னம் ஒதுக்கி இருக்காங்க? கமல் கட்சிக்கு அந்த ஷாக்ல இருக்காரு. இப்ப கமல் வந்து நான் தான் வழக்கமா புரியாத மாதிரி பேசுவேன், தேர்தல் ஆணையம் எனக்கே புரியாத மாதிரி ஒரு விஷயத்த. எனக்கு என்னன்னா இப்போ கட்சி தானே ரெக்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த சின்னத்தை 6 மாசத்துக்கு முன்னாடி இது பண்ணோம். இவர் ஒருத்தர் தான் கட்சியிலேயே இருக்காருன்னா இவரே ரெக்வெஸ்ட். ஸ்நேகன் இருக்காருல்ல, ஸ்நேகன் இருக்காரு, அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்படும். அவர் கூட ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு எப்பவுமே லெஃப்ட்ல, எனக்கு யாருன்னு தெரியல, பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க அந்த கட்சியினுடைய. அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்து, ஏன்னா இத்தனை வருஷமா இருக்கிறதுனால கொடுக்கணும். எனக்கு என்ன பயம்னா வழக்கமா கமலஹாசன் என்ன பண்ணுவார், சினிமால தான் இயக்குவாரு, ஆனா சந்தான பாரதி பேரை போட்டுருவாரு. அந்த மாதிரி சந்தான பாரதிக்கு எம்எல்ஏ தொகுதி கொடுக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கமலுக்கு டார்ச் லைட் அப்படிங்கிறது கமலுக்கே அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா சூரியன் இருக்கும்போது டார்ச் லைட் எல்லாம் அடிச்சா தெரியாது. அதே மாதிரி விஜயனுடைய விசிலு டார்ச் லைட்டா மாறப்போகுதா இல்ல ரெட்டை இலை உதயசூரியன் மாதிரி அது வந்து ஒழிக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் மோடி இப்போ வந்துட்டு இருக்காரு, ஆல்மோஸ்ட் வந்திருப்பாரு இந்த நேரத்துக்கு. என்டிஏ என்ன ஆக போறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். அதுதான் மெயின் டாபிக்கும் கூட. அதை பார்த்துடலாம். நாளை தமிழகம் வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது இன்னைக்கு நைட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நாளைக்கு இது வீடியோ பப்ளிஷ் ஆகும், அதனால அதுல நாளைன்னு இருக்கு. பிரதமர் மோடி கீழே நம்ம ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கூட்டணியை பற்றி பேசும்போது நமக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஏன்னா அன்னைக்கு இருந்த என்டிஏங்கிறது ரொம்ப வீக்கான ஒன்றா இருந்தது. அதிமுக பாஜக தவிர மற்ற எந்த கட்சிகளும் கூட்டணிக்குள்ளே வரலை. அதே போல் இவங்க 2 பேருமே கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை, அப்படி தான் இருந்தது. இன்றைக்கு டிடிவி வந்திருக்காரு, இன்னும் பாமக உள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மற்ற கட்சிகளும் கூட வந்துட்டே இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இப்போ திமுக அதிமுக தேர்தலை எப்படி அணுகுது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன வித்தியாசம் பொதுமக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ எனக்குமே ஆரம்பத்தில் வந்து திமுக நல்லா அரசியல் பண்ணுது, தாவேக்கா நல்லா அரசியல் பண்ணுது, செய்தி ஊடகங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு பெர்செப்ஷனை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. அதிமுக பாஜக எதுவுமே பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோன்றல் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலை ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு மாதிரி கையாளுது. இப்போது திமுக கூட்டணி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பெர்செப்ஷன் பேட்டிலுக்குள்ளே வருது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி, எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி, ஊடகத்தெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, மீடியா நரேட்டிவை செட் பண்ணுறாங்க, டிபேட்ஸ்லாம் அவங்களுடைய ஆங்கர்ஸ் தான், அவங்கக்கிட்ட 3 கோடி 4 கோடிக்கு வீடு வாங்கின ஆங்கர்ஸ் தான் மெயினான ப்ரைம் டைம் சேனல்லாம் உட்காந்துக்கிட்டு டிபேட்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி பைக்கில் வரவங்களாம் யாருமே கிடையாது, ஓகேவா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இப்படி வந்து திமுக ஒரு பொதுவான அரசியலை பண்ணி தன்னுடைய இமேஜ் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதிமுக பெர்செப்ஷன் பேட்டிலில் கோட்டை விடுறாங்க, பெர்செப்ஷன் பேட்டிலில் அவங்க வந்து வரவே மாட்டுறாங்க. ஆனால் தொகுதி வாரியாக இப்போது வேலை ஆரம்பிக்குது. நிறைய பேர் பாஜகலே நிறைய தொகுதிகளில் மாவட்ட தலைவர்கள் அவங்களுக்கு அந்த தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் பேர் சொன்னேன்னா நமக்கு ஏன் இவங்க பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம்லாம் வருங்கிறதுனால நான் யார் பேருமே சொல்லலை. மாவட்ட தலைவர்கள் வேலை செய்கிறாங்க, அதிமுகவில் செய்கிறாங்க, பாமகவில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அமமுகவில் வந்து போட்டி, சில தொகுதிகளில் அமமுக அதிமுக பாஜக அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்குது. இந்த தொகுதியில் யார் நிற்க போகிறோம் அப்படின்னா 3 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. ஸோ தொகுதி வாரியாக அதிமுக நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மக்கள் புரிஞ்சுக்கணும். திமுக பெர்செப்ஷன் பேட்டிலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது, அதே நேரத்தில் கிரவுண்ட்லேயுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக பெர்செப்ஷன் பேட்டிலில் வீக்காக இருக்குது, கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. தாவேகா பெர்செப்ஷன் பேட்டிலில் ஸ்ட்ராங்காக இருந்தது, இப்போ வீக் ஆகிடுச்சு ஜனநாயகன் இஷ்யூவில், கிரவுண்டில் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்ட்டு தான். ஸோ
அதிமுக பெர்செப்ஷன் பேட்டில்லையுமே அதிமுக பாஜக கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கேப்பை ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். அநேகமாக இந்த மீட்டிங் அப்படின்றது இந்த பர்செப்ஷன் பேட்டிலில் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜை கொடுக்கறதா அமையும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூட்டணி அப்படின்றது வலிமையாக இல்லையோ அப்படின்ற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த 2 டேஸாக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போகிறார், யார் யாரெல்லாம் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த கூட்டணியை சுற்றி. அந்த பில்டப் அப்படின்றது நாளைக்கு, அதாவது பிரதமர் மோடி வரப்போகிற நாளன்று ஒரு மிகப்பெரிய பீக்கை வந்து அடையும். அப்போ வந்து எல்லா தலைவர்களும் ஒரே நேரத்தில் மேடையில் இருக்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு சரி சவாலான ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இது இருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயமாக ஏற்படும். கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அவங்க பேசும்போது கூட பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. ஜான் பாண்டியன் இப்பவே ஓப்பனாக சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்க போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி நான் கேட்குறேன். பிகாஸ் அவங்களுக்கு அந்த கூட்டணி மேலே அவ்வளோ ஜெல் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இதில் நான் என்னால் டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த தைரியம் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த தைரியம் வந்து அவர்களுடைய பேச்சில் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது, இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இவ்வளோ நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் மாறினதுக்கு முதல் காரணம் டிடிவியோட இந்த வருகை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் தெரிவிச்சிட்டு இருந்த கருத்துக்கள் இதுக்கு எதிராக இருந்தால் கூட ஒரு நாள் டக்குன்னு வராரு, பார்க்குறாரு, நான் என்டிஏல சேர்ந்துட்டேங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் ஒருத்தர் திட்டினா அந்த கூட்டணிக்கே போகக்கூடாதுன்னா நீ எந்த கூட்டணி யாரோடையுமே இருக்க முடியாது. ஏன்னா திமுக வந்து இந்திரா காந்தியை பற்றி என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு அவங்க திருப்பி பேச சொன்னால் நம்ம காதை பொத்திப்போம். ஓகேவா? அவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க. அவ்வளவு கேவலமாக ஒரு பெண்ணை பேசக்கூடாத அளவுக்கு மோசமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் காங்கிரஸ் வந்து திமுகவை என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் முந்தின நாள் வரைக்கும் என்ன கருத்து வச்சார், அதன் அடிப்படையில் தான் கூட்டணி வைக்கணும்னா நடக்கவே நடக்காது. ஸோ கூட்டணி பல காரணங்களுக்காக உருவாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ டிடிவி அவர்கள் கூட்டணிக்கு வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ அதிமுக அந்த பெர்செப்ஷன் பேட்டிலில் என்ட்ராயிருக்கு. நாங்களும் ஒரு வலிமையான கூட்டணி அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷன் பேட்டிலில் பாமக வந்தோடனே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. டிடிவி வரும்போது அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இன்னும் ஓபிஎஸ் வரலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் தனியரசு போன்ற கொங்கு கட்சி சார்ந்த பேசிக்கிட்டு இருக்காங்க, வருவாங்கன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணசாமி வரலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வர அந்த பெர்செப்ஷன் பில்ட் ஆக அந்த ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கான வித்தியாசம் குறையும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டிடிவி போன்ற ஒரு தலைவரனுடைய அவருடைய பிரெயினை நீங்கள் பார்க்கணும். அவர் வந்து பாஜகவோட கூட்டணி வைத்த பிறகு, அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகு வெளியில் வந்து ஒரு வண்டியில் ஏறி உட்கார்றாரு. வண்டியில் ஏறி வந்து உட்காரும்போது கிளம்பும்போது ஒரு மீடியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீடியா வந்து டிடிவி முன்னாடி என்ன சொன்னார் எடப்பாடியை பற்றி, இப்போ என்ன சொல்கிறாருன்னு அன்று இன்றுன்னு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த டிவி சேனல்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வைத்தியலிங்கம் முந்தானேத்து வரைக்கும் திமுக பற்றி என்ன சொன்னார், வைகோ 4 வருஷம் முன்னாடி வரைக்கும் திமுக பற்றி என்ன சொன்னார், நம்ம விசிகா திருமாவளவன் 6 வருஷம் முன்னாடி திமுக பற்றி என்ன சொன்னார், இதெல்லாம் உங்களால் அன்று இன்றுன்னு போட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேட்கணும். ஆனால் இந்த இடத்துல அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கீங்களே, அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், இந்த கூட்டணியிலேருந்து ரொம்ப சந்தோஷம். யார் முதல்வர் வேட்பாளர்? அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவர் எடப்பாடியோடைய பேரை சொல்ல மாட்டார், அது வந்து சொன்னால் இவருக்கு வந்து பிரச்சனை ஆகிடுங்கிறதுனால அவர் சொல்ல மாட்டார், இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னும் போது ரொம்ப எனக்கு அந்த இடத்துல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் டிடிவி கிட்ட. அவர் ரொம்ப சூப்பராக சொல்லிட்டார், என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளர் யாரோ அவர் தான் எனக்கும் முதலமைச்சர் வேட்பாளர். இது என்னங்க கேள்வி? இது சும்மா இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம், இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது, எனக்கு மடியில் கனம் இல்லை, எங்களுக்குள்ளே இருக்கிறது பங்காளி சண்டை தான், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி. ஸோ இந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டி பல அதிமுக பேச்சாளர்களுக்கு இல்லை, பல பாஜக பேச்சாளர்களுக்கு இல்லை, பல மேடைகளில் பாஜக அதிமுக வந்து பேசும்போது இந்த குழப்பங்கள் ஏற்படுது. ஸோ இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, இந்த ஒரு கிளாரிட்டி டிடிவி வர்றதுனால இந்த கூட்டணிக்கு வரும். டிடிவி இந்த கூட்டணியை குறித்து வரக்கூடிய எல்லா எடக்குமுடக்கான கேள்விகளுக்கும் சரியான விதத்தில் ஒரு பதில் சொல்லுவார். அந்த பதிலை பார்த்து அதிமுக பேச்சாளர்களாக இருக்கட்டும், பாஜக பேச்சாளர்களாக இருக்கட்டும், அவங்க பேசும்போது, அவங்க ப்ரெஸ் மீட்டை சந்திக்கும் போது அந்த கிளாரிட்டியோட பேச முடியும். ஸோ ஒட்டுமொத்த கூட்டணிக்கும் ஒரு ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய, மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வலிமை டிடிவி இந்த கூட்டணிக்கு வந்ததுனால கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனி. ஆனால் இந்த பெர்செப்ஷன் பேட்டில் நான் சொன்னல, ஏடிஎம்கே எதில் வீக்காக இருக்குது,
அதில் வந்து நீங்கள் பார்க்கணும், எடப்பாடி வந்து இது உண்மை சொல்லி ஆகணும். மீடியா ஹேண்டிலிங்கில் ரொம்ப ரொம்ப அவர் வந்து திமுகவுக்கு எங்கேயுமே கிட்டவே நெருங்க மாட்டார். ரொம்ப லூஸாக விட்டுட்டாங்க அவங்க மீடியா ஹேண்டிலிங்கில். ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டியில், நான் ஓய்வு நேரத்தில் என்ன படிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் புக்கு படிப்பேன் அப்படின்னுவார். எந்த புக்குன்னு கேட்டோன்னே அவர் ரொம்ப நேரம் யோசிப்பார். அந்த ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கடைசியில் மறந்துட்டேன்னுவார். இதே திமுகவா இருந்தா, ஸ்டாலின் இந்த மாதிரி பேசியிருந்தா, அந்த போர்ஷன் அந்த வீடியோவில் வந்திருக்கவே வந்திருக்காது. முதல்ல அந்த வீடியோவே வரணுமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. வந்திருக்காது. ஆனா அதிமுக அந்த வீடியோவை வெளியிடுது. வெளியிட்டு அவங்க வந்து அதை ட்ரிம் பண்ண சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அந்த ஊடகம் ட்ரிம் பண்ணல. ஸோ மீடியா ஹேண்டிலிங்ல இல்ல. அப்போ இந்த மாதிரி டிடிவி மாதிரி ஆட்கள் வரும்போது, பிரேமலதாவும் வந்தாங்கன்னா, அவங்களும் சிறந்த பேச்சாளர். அவங்களும் மீடியாவை சிறப்பா ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள். ஸோ அவங்களும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, பெர்செப்ஷன் பேட்டில்ல அதுக்கப்புறம் மீடியால என்டிஏ கூட்டணியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா, தமிழ்நாட்டுக்கே மீடியாவை ஹேண்டில் பண்றதோடைய சூப்பர் ஸ்டாரே பாஜகவுல தான் இருக்காரு. அண்ணாமலை அவர்கள். என்டிஏ கூட்டணியில தான் இருக்காரு. ஸோ அண்ணாமலைக்கு வலு சேர்க்கும் விதமாக டிடிவியும் பிரேமலதா போன்றவர்களும் வந்து பேச ஆரம்பிக்கும்போது, திமுக மீடியால எங்கேயுமே இருக்க மாட்டாங்க இல்ல, அப்படின்னு இப்ப என்னோட அதுதான். கேள்வி அதுதான். என்னன்னா, இப்ப இவரெல்லாம் உள்ள வரதுக்கான முக்கிய காரணமா இருக்கிறது அண்ணாமலை. ம். ஆனா இதுல எதுலயும் அண்ணாமலை இல்லைங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இவங்களே திரும்ப திமுக சார்ந்தவர்கள் கிளப்பி விடுறாங்க. திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அது அவர் அண்ணாமலை அவர்கள் தான் அந்த பிரச்சனையை என்ன கூப்பிடலையே அப்படின்னு சொல்லணும். முதல் விஷயம், அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு டிக்னிட்டி உள்ள ஒரு லீடர். அவர் அப்போ ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அரசியல்ல நீங்க பார்ப்பீங்க. அப்படியே நசுக்கி உசுக்கிலாம் உள்ள வருவாங்க. ஃபோட்டோல தெரியணுன்ட்டு ஒரு தடவ அழகிரி பேட்டி கொடுக்கும்போது ஒருத்தர் இந்த என்ன அது என்ன ஃப்ராக் ஜம்ப் மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு மூஞ்சி வரணும். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி கிடையாது அண்ணாமலை. அவர் ஒரு டிக்னிட்டி உள்ள ஒரு அரசியல்வாதி. எங்க போனோங்கிறத விட, நான் எங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். அப்போ அவருக்கு இன்னும் பொறுப்பு அறிவிக்கல. ம். இந்த மாதிரி மீட்டிங்க்குலாம் வரணும்னா, அந்த பொறுப்புடையவர்கள் தான் வரணும். நான் அங்க இருக்கேன், என் முகத்த காட்டணும். நான் அதன் மூலமாக 4 பேர்கிட்ட போய் சேரணுங்கிற அவசியம் அண்ணாமலை அவர்களுக்கு இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எல்லா அரசியல்வாதிகளுக்கு இணையாக பட்டி தொட்டி எல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் தான். ஸோ அவர் வரல அப்படின்னு சொன்னா, அவருக்கு இன்னும் பொறுப்பு ஒதுக்கப்படல. இப்பதான் தேசிய தலைவர் போட்டிருக்காங்க. அடுத்தது இன்னும் அறிவிப்பாங்க. அந்த இல்ல, பொறுப்புகள்லாம் இதுக்கெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் வருவார். ஹி இஸ் பியாண்ட் தீஸ் திங்ஸ் நான் Yes. உணர்றேன். எனக்கு அப்படிதான் ஏன்னா, தோணுது. அப்போ கடந்த தேர்தல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரத்குமார் அவர்களுடைய கட்சியை அப்படியே இணைக்க வச்சவர் அண்ணாமலை. அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகும். அதே போல டிடிவியை இணைச்சதும் அவர் தான். பாஜக அதிமுக இல்லாம இவர் அமைக்கிற கூட்டணியில டிடிவி இணைகிறாரு. சுமூகமா பேசி முடிக்கிறாரு. அந்த டைம்ல ஃபோர் ஃப்ரண்ட்ல இருந்தது யாரு? இவரு தான். முன்னாடி இருந்த பாஜக மாநில தலைவர்கள் யாரும் அந்த இடத்துல வந்து தன்னுடைய ஃபேஸை வந்து வெளிக்காட்டிக்கணும்னு முயற்சியே பண்ணல. ஏன்னா அப்போ அவர்களுடைய ரோல் அது கிடையாது. Yes. அதே போல இப்போ இவருடைய ரோல் இது கிடையாது. இதே இன்னும் நிறைய சீனியர்ஸ் பாஜகல இருக்காங்க. யாரையுமே நீங்க அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில பார்த்திருக்க முடியாது. அதே மாதிரி அதுவும் இல்லாம பேனர்ல போட்டோ ஆமா. வைக்கலன்னு ஒண்ணு கிளப்பி விடுவாங்க அடுத்தது. ஏன்னா நாளைக்கு பேனர்ல ஒரு போட்டோ இருக்காது மேடையில. ஏன்னா திருப்பி அதேதான், பொறுப்பு இல்ல. அவர் பொறுப்பு போட்டதுக்கு அப்புறம் நீங்க இல்லன்னு கேட்டா நியாயம். இப்போ நியாயமா. அவருக்கு புரோட்டோகால் படி போட முடியாத ஒரு கட்டாயத்துல இருக்காங்க, நிர்பந்தத்துல இருக்காங்க. சோ அதனால போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருமே இது புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி என்னன்னா, பாஜகவினரை குழப்புவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த தான் கூட்டணி பார்க்கிறேன். குழப்பத்தை ஏன்னா ஏற்படுத்துவதற்காக. ஏன்னா கூட்டணியை விட பாஜக கட்சிக்குள்ளேயே சொல்றேன். ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு நிறைய பேரை ஈர்த்திருக்கு. குறிப்பா இளைஞர்களை ஈர்த்திருக்கு. அவர் எங்க போனாலும் பதவி இருக்கோ இல்லையோ அவரை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவருக்கு வந்து இந்த கட்சி துரோகம் பண்ணுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா, ஆட்டோமேட்டிக்கா அவரால இன்ஸ்பயர் ஆகி கட்சிக்குள்ள வந்தவர்கள் வருத்தப்படுவார்கள். ம். அவர்களுடைய வேலையில சுணக்கம் ஏற்படும். அதற்காகத்தான் இவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டையே ஆல்ரெடி பண்றாங்க. ஆனா எல்லா சீனியர்ஸுக்கும் தெரியும், பார்ட்டியினுடைய செயல்பாடு அப்படின்றது ரொம்பவுமே வித்தியாசமானது. ஆல்ரெடி நம்ம அது வந்து சொல்லியிருக்கோம். இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும்னா அண்ணாமலை போன்ற ஒரு நபர் தேவை இருக்கு. நிச்சயமா. என்டிஏல வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு மாற்றா விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டை பிரிக்கிறதுக்கு, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை கொண்டு வரதுக்கு, பிஜேபியில் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு இது கொண்டு வச்சிருக்காரு. அந்த எல்லா இதையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே ஆளாக அண்ணாமலை இருக்காரு. அவர் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் இது கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயும் கூட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இது வரைக்கும் வேலை பார்த்தது வேற, நாளைக்கு அதாவது இன்று பிரதமர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இது எலெக்ஷனுடைய வேலை ரொம்ப வேகமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட இது தாக்கம் ரொம்ப ஏன்னா அவருடைய கடைசி 4-5 நாட்களுடைய பேச்சா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவோட ஆக்டிவா இருக்கட்டும், திமுகவுடைய எல்லா விஷயத்தையும் ரொம்ப பட்டவர்த்தனமா திருப்பி அது அமலப்படுத்துறாரு. பேக் டு ஃபார்ம் வர வண்டவாளம். நான் ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணி கிரவுண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. அது நயினார் அவர்கள், எடப்பாடி அவர்கள் போன்றவர்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இனிமே மீடியா பெர்செப்ஷன் அண்ணாமலை அவர்கள், டிடிவி அவர்கள் பார்த்துப்பாங்க. ஸோ ரெண்டுமே சிங்க் ஆகும்போது
என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு காலம் உருவாக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாரு. இதெல்லாம் நடந்தால்தான், நம்ம பேசுறதுனால என்டிஏ கூட்டணி ஜெயிக்க போறது இல்லை. இதெல்லாம் நடந்தால், இணைந்து பயணித்தால், பணி செய்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. அதே போல கூட்டணியில சில சிறிய கட்சிகள் இருக்காங்க. அவர்களுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கணும்னா, நான் எப்படி இந்த கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு தான் இருக்கணுமே தவிர, அவர்களுடைய அலையில நாம பயணம் செய்யணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இல்லாம தேர்வாகக்கூடிய கேண்டிடேட்ஸ் பணி செய்யணும். அப்பதான் அது வந்து கூட்டணிக்கான வெற்றியா குறிப்பா ஜான் பாண்டியன், எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணசாமி வரத்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் திமுக பக்கம் போறது ரொம்ப கஷ்டம். டிவிக்கே பக்கம் அவர் போக மாட்டாருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லா படித்து ஒரு நல்ல மெத்த படித்தவர். ஆனாட்டி அவ்வளோ அப்படி இப்போ முடிவெடுக்க மாட்டார். ஆனாட்டி அவருக்கு ஆல்ரெடி என்டிஏ கூட இருக்கிறதுல பெரிய கஷ்டம் இல்லை. சின்ன சின்ன மன வருத்தத்தினால வெளில போனவர். இது டிடிவியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய இது இருக்காது. அதே மாதிரி டிஎம்டிகே தேமுதிக என்ன ஆகுது, யார் பக்கம் போகிறாங்கங்கிறது நம்ம அதுக்கும் அண்ணாமலை சூசகமாக சொன்னார். என்டிஏன்ற அந்த கூட்டணி உருவாவதற்கு கேப்டன் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் ஒரு முக்கிய பங்காற்றினார்னு பழைய விஷயத்தை வந்து அவர் நினைவுபடுத்துறார். ஸோ மறைமுகமாக அவர் வந்து ஒரு கியூ கொடுக்குறாரு. அதை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நிச்சயமா பார்ப்போம். போற போக்கு பார்த்தா கடைசியா என்டிஏ கூட்டணியில செங்கோட்டையன் வந்து இணையாம இருந்தா சரி. அவர் தான் டிவிகாவை பிளந்து அவர் வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா நேற்று நம்ம பார்த்தோம், குன்னம் எம்எல்ஏ அதிமுக ராமச்சந்திரன் அவர்கள் வந்து வைத்திலிங்கம் அவரோட சேர்ந்து திமுகவுக்கு போறதா சொல்லியிருந்தார். ஆனா அவர் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. அதுல அவர் பொண்ணு சொன்ன விஷயம் சொல்லும்போது அவரே அழறாரு. அப்ப இத்தனை நாள் அம்மா இருந்த போட்டோ இருந்த இடத்துல நீ வேற ஒருத்தர் போட்டோ வைக்க போறியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்ட கேள்வி, அவர் பேசும்போதே அவர் கண் கலங்கி பேசுறாரு. நான் இனிமே எந்த கட்சிக்கு வரல, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அரசியலிருந்தே ஓய்வு பெறேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்றாருல. ஸோ அம்மா மீது, ஜெயலலிதா அவர்கள் மீது உண்மையான விசுவாசம் கொண்ட அதிமுகவினரால் மற்றொருவரை தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தரை சொல்லிட்டாங்க அப்படின்னா, சேகர் பாபு அங்கிருந்து வந்திருக்காரு, நம்ம பார்க்கிறோம். ஏவா வேலு அங்கிருந்து தான் வந்தாரு, நம்ம பார்க்கிற மாதிரி பல பேர் இருக்காங்க. திமுக இல்ல, அதிமுக தான் அது. அதிமுக. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய 80% மந்திரிகள் அங்கிருந்து வந்தவங்க, அதிமுகல இருந்து வந்த. பாவம், திமுக இத்தனை வருஷம் உழைச்சவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அதிமுக ஆனா அவங்க எல்லாருமே அங்க போய் ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் ஜெய் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க ஜெயலலிதா அவர்களை உண்மையாக தாயாக கருதல. அம்மான்னு சொன்னது வெறும் வார்த்தை தான். ஏன்னா உண்மையாக ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று அழைத்த அதிமுக தொண்டன் நேத்து குன்னம் ராமச்சந்திரன் அவர் சொன்ன மாதிரி தான் இன்னொரு போட்டோவை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க குடும்பமும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது அதிமுக, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சி எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங்கோட வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நேத்து அவர் பேசின இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. ஏன்னா அது ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய அமைப்புன்னு அப்பவே அவங்க அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது அந்த கட்டுப்பாட்டோட அவங்க அந்த இது வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க வர ஃபோட்டோவெல்லாம் நம்ம இப்போ பார்த்தாலும் தெரியும். அவங்க வந்தாங்கன்னா அந்த இடம் எவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக, எந்த அளவுக்கு அந்த அவன் நிர்வாகிகளை இது பண்ணணுமோ அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க. டிடிவி சொல்லும்போது கூட அம்மாவோட ஆட்சி திரும்ப கொண்டு வரதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், அந்த வார்த்தையை அவர் ரொம்ப பயன்படுத்துகிறார். ஸோ ஆட்டி பல 2021 எலெக்ஷனில் பெரிய வித்தியாசம் எங்கே வந்ததுன்னா, அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு அமமுகவுக்கு போனதுனால. இப்போ அது திரும்ப இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். தொண்டர்களுடைய புரிதலுக்காக தான் நான் சொன்னேன். உண்மையான ஜெயலலிதா அவர்களின் தொண்டர்கள் யாரும் அதிமுகவை கடந்து போக மாட்டாங்க. அப்படி போயிருந்தா அவங்க திருப்பி இங்கே வந்தாங்கன்னு, ஒருவேளை செங்கோட்டையனுக்கும் உள்ளுக்குள்ள அந்த அம்மா அப்படின்னு கூப்பிட்ட அந்த இடத்துல தம்பி தளபதி அப்படின்னு சொல்றதுல நெருடல் இருந்தா, கடைசி நேரத்தில் என்டிஏ கூட்டணிக்கு செங்கோட்டையன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம சேனல் மூலமா சொல்லிக்கிறேன். நாளைக்கு வந்தாருன்னா எங்களுக்கு கிரெடிட்லாம் தர வேணாங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஆமா, என்ன 2 பேரும் இன்னைக்கு ஒரே மாதிரி கோட்டு போட்டு வந்துட்டீங்க? அது அதை வேற கேட்டீங்க. இல்ல இவ்வளவு நாள் ஒரே புண்ணா இருக்கு. இல்ல நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கே போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் கமெண்ட் செக்மெண்ட் தான். கமெண்ட் போறதுக்கு முன்னாடி இதை பேசிடலாம். எப்போதும் அபினவ்ஜியை தான் இந்த கோட்டு போட்டா கேள்வி கேட்பாங்க. அபினவ்ஜி கோட்டு போடாதீங்க, நேர் கோட்டு போடாதீங்க. இல்ல இப்போ ஒருத்தர் வந்து முந்தா நேத்து கமெண்ட் போட்டிருக்காரு, டேய் ஆனந்த், அபினவ் எவ்வளோ அழகா கோட்டு போட்டு வந்திருக்காரு, உனக்கு என்ன கேடு அப்படின்னு. ஒருத்தர் அபினவும் குஹனும் எவ்வளோ அழகா நெத்தியில விபூதி குங்குமம் வச்சுட்டு வந்து உனக்கு என்ன கேடு அப்படின்னு சொன்னோம். சரி பரவாயில்ல, அது அவங்களுடைய இது. அந்த டே ஆனந்த் உனக்கு என்ன கேடெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போட்டு வச்சிருந்தா அது ஒரு உரிமையோட சொல்றாங்க. நம்ம ஏன்னா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யங்ஸ்டர்ஸ் எப்போ இந்து மதத்தை விட்டோ இல்லாட்டி நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டோ நவுந்து போவாங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு விஷயத்த நம்ம எப்படி சொல்றோங்கிறது தான் இருக்கு.
தருதலை இப்படி பண்ண மாட்டியா அப்படி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா இவன் யார் என்ன தருதலைன்னு சொல்றதுக்கு, அப்ப நீ சொல்றதை நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து போயிடுவாங்க. இல்ல எனக்கு புரியல. அப்போ இளைஞர் தான். ஸோ அது மாதிரி போயிடும். அதனால பண்போட சொன்னா அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குங்குமம் வைக்காததுக்கு வேற சில காரணங்கள் இருக்கு, மெடிக்கல் காரணம். அதனால அதை பத்தி பேசணும்னா அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். ரொம்ப நாள் திறக்காம இல்ல இருந்தது. நீங்க உங்க கோட் சொல்லவே இல்ல, அப்படியே கமெண்ட் செக்ஷன். ஐயா ஒண்ணும் இல்லைங்க. கோட் ஒண்ணும் இல்ல, சட்டை கசங்கி இருக்கு, அதை மறைக்கிறதுக்காக காலையில இருந்ததுனால அபினவும் கோட்டு போடுவது அவர் பழகிட்டு இல்ல, சட்டை கசங்கிறதுனால அவரு கோட்டு போடுறாரு. இன்னைக்கு குகனுக்கும் சட்டை கசங்கி இருக்குன்றதால அவரு கோட்டு போட்டிருக்காரு. கமெண்ட் நான் செக்ஷன் மட்டும் தான் அயன் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பாத்துருவோம். முதல் கமெண்ட்ஸ் பார்த்தலாம். ஆந்திரா தெலுங்குக்கு சந்திரபாபு நாயுடு முதல்வரா? ஆந்திரா வேறு தெலுங்கானா வேறு, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று புரியவில்லை. அதாவது நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவர் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து ஹைதராபாடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாரு. அதாவது அந்த காலகட்டம் நாம பேசும்போது ஆந்திரா ஒரே மாநிலமா இருந்த காலகட்டத்தை வச்சு நம்ம பேசணும். அதனுடைய கண்டினியூஷன் வருதுன்னு அவரு தவிர இல்ல, அது என்னன்னா சில ஒரு பேசிக் பிரச்சனை தான். பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் புருஷன்லாம் இது வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது எப்பவுமே ஒருத்தர் பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை கேட்கணும், அதுக்கு பதில் சொல்றதுக்காக கேட்கக்கூடாது. அப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டோம்னா அது முழுமையாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நான் ஏதாவது பதில் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பெண்கள் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது நான் ஒரு இதுவா தான் சொல்றேன். பெண்கள் அடுத்து என்ன பெண் விரோதின்னு சொல்லிட இயல்பா வந்து வழக்கமா ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லும்போது மனைவி அதுக்கு பதில் சொல்ற மைண்ட் செட்லயே அவங்க வந்து போட்டி போட்டு அதை கேட்டுட்டு இருப்பாங்கன்றதுனால தான். ஸோ நேற்று நம்ம சொல்லும்போது சந்திரபாபு நாயுடு ஒருங்கிணைந்த ஆந்திரா பிரதேசத்துக்கும் முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. இப்பதான் இரண்டாக பிரிந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வந்து முதலமைச்சராக இருந்தார். இப்போ சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தார். அப்படி ஒருங்கிணைந்த ஆந்திராவா இருக்கும்போது தான் ஹைதராபாத்தை சந்திரபாபு நாயுடு வளர்த்தார், அதை உருவாக்கினார், சைபராபாத்தையும் உருவாக்கினார் அப்படிங்கிறது தான். ஸோ அதற்காக தான் நான் அதை சொன்னேனே தவிர எனக்கும் கொஞ்சம் தெரியும் எப்போ பிரிஞ்சது எப்போ சேர்ந்தது அப்படிங்கிற ஜியோகிராபிக்கல் டீட்டெயில் எனக்கு கொஞ்சம் அதனால அவங்களுக்கு அது விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்த கமெண்ட்ஸ் போயிடலாம். Good content. Try to include relevant Twitter trending content with titles. Many people don't know what's trending in Twitter. Discuss about top 5 Twitter trending topics for few minutes. Okay. This is my idea number 1. ரொம்ப நன்றி கணேஷ் அண்ணா. நீங்கள் வந்து நிகழ்ச்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஐடியா தந்திருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு 360 இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 360 டீம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நீங்கள் சொன்ன விஷயத்தை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் முயற்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம், ஐடியாஸ் கேட்குறோம், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு தான். கணேஷ் பாபு அண்ணனை பார்த்து கற்றுக்கோங்க அப்படிங்கிறத நான் அவ்வளோவா சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா? அடுத்த கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கமெண்ட். ஆமாம், கண்டிப்பாக தேவை. நான் படிக்க மாட்டேன். இல்லை, என்னால் இந்த பக்கம் திரும்பி படிக்க முடியாது, நீங்கள் தான் படிக்கணும். சரி சொல்லுங்க. ஒன்னா அபினவ குறுக்கீடு பண்றது, இல்ல அபினவே குறுக்கீடு பண்றது. ரெண்டுமே இன்னைக்கு இல்லைன்னு ஆனந்த் கமெண்ட். அப்ப அபினவ் இருந்தால்தான் குறுக்கீடு இருக்குன்னு ஆனந்த் சொல்றாப்புல. என்ன ஒரு வன்மம், ஒரு பச்சை மண்ணு மேல. யாரு வந்திருக்கா? சாய் ராகவன். அவரும் சேர்ந்து எங்க கூட சேர்ந்து அவரும் உங்களை கலாய்ச்சிருக்காரு. அப்படிதானே சாய்னா? நீங்களும் சேர்ந்து அவரை கிண்டல் கீழே போட்டார், கொளுத்தி போடு. அதாவது முதல்ல யார் அந்த பச்சை மண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பல நேரங்கள்ல நீங்க தான் பச்சை கலர் சொக்கா போட்டிருக்கீங்க. நான் தான் பச்சை மண்ணு. ஆனா சமுதாயத்துல என்ன நினைக்கிறாங்க, அபினவ் தான் பச்சை மண்ணுன்னு சொல்லி. அது இந்த சமுதாயத்துல ஒண்ணு இருக்குல்ல, வெள்ளையா இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் கருப்பா பிறந்துட்டோம், அவர் கொஞ்சம் வெள்ளையா இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மேட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த சைடு கேப்ல என்ன வெள்ளண்டிங்க, அதனால நீ தள்ளி அப்படி இல்லை. சி வழக்கமாக அதான் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அபினவ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கான கான்டென்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடுவார். 4 மணி நேரம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. இப்போ இன்றைக்கி நாங்கள் நேற்று போட்ட வீடியோவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை ஷூட் பண்ணோம். ஏன்னா முதல் தடவை நான் பேசவே இல்லை, சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு அமைதியாக இருந்துட்டேன். அபினவ் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் கேஸில் ஆரம்பித்து ஜம்பு மகரிஷி, வால்மீகி, வேதவியாசர் அப்படின்னு போயிட்டார். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அவ்வளோ கண்டென்ட் இருக்கும்போது அவங்க அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போது அந்த ப்ரோக்ராம்
ப்ரோக்ராமை ஸ்டியர் பண்ணுறதுக்காக நம்ம நடுவில் குறுக்கிட வேண்டி இருக்கும். அப்போ அபினவனுடைய இனிமையான குரலை கேட்பவர்களுக்கு யாரா அவன் வந்து கணீர்னு ஒருத்தன் நடுவில் வரான் குறை குறை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அது வந்து நிகழ்ச்சியை வந்து நேரத்துக்கு முடிக்கணும், நிகழ்ச்சியை வந்து ஸ்டீர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தவிர அபினவ் வந்து குறுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அதே மாதிரி குஹனை அபினவ் குறுக்கீடு பண்ணுறாருன்னா அபினவ் பேசி முடிக்கிறதுக்குள்ளே குஹன் ஏதோ ஒன்று சொல்ல வரும்போது அவர் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து குறுக்கீடு அப்படி இப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். அது உங்களுக்கு புரியுதா, அது சந்தோஷம். ரொம்ப ஒரு டாபிக் அவர் பேச வரும்போது சில நேரத்தில் அது தவறி கூட பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு போயிடணும். ஸோ சாயன் இன்னும் நல்லா கலாச்சி விட்டாரு. ஏதோ என்னால் முடிஞ்சது கொளுத்தி போட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறையா நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்கு, நல்ல கலகலப்பான கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சி முடிக்கும் போது அநேகமாக பிரதமர் மோடி பேசி எல்லாம் முடிச்சிருப்பாரு. அடுத்து வரக்கூடிய 360ல பிரதமர் என்ன பேசியிருக்காரு, கூட்டணி விஷயத்தை எப்படி அவங்க முன்னெடுத்திருக்காங்க, புதுசாக யாராச்சும் வந்திருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால ஒருவேளை நாளைக்கே 2வது 360 வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டினா அந்த மொத்த இதையும் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்க சொன்ன விஷயத்தை டீகோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர வேண்டியது இருக்கு. இதுக்கு இடையில எப்போதும் சொல்றதுதான் தமிழ் ஜனம் சேனல்ல அவர் சொன்னா திட்டுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கிட்டத்தட்ட 100 பேர் பாக்குறாங்கன்னா அதுல 60 பேர் கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க. அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய காரணம், 2வது யூடியூப் வேற அப்டேட் கொடுத்து எங்க சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் ஒளிச்சு வச்சுட்டதா குற்றச்சாட்டு வருது. ஸோ மறக்காம சேனலுக்குள்ளே போய் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்த ஜனம் 360 சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.